ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பாங்கிற நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு சிம்பிளாக டேஸ்ட்டாக பூரிக்கு கிழங்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ஸ்டைலில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு பொரியும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பூரி கிழங்குக்கு மிளகாத்தூள் எதுவுமே போடலை, பச்சை மிளகா மட்டும்தான். இந்த மிளகா கொஞ்சம் காரம் இல்லாதனால 4 மிளகா, கொஞ்சம் நீட்டமான மிளகா, அதனால் இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். காரமாக இருந்தால் 2 மிளகா சேர்த்தாலே போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, கண்ணாடி பாதம் வதங்கினாலே போதும். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக செவந்துடுச்சு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். 2 விதமான கிழங்கு இருக்குது. ஒன்று ஆக்ரா கிழங்கு, ஒன்று வந்து மேட்டுப்பாளையம்னு இருக்கும் மண்ணு கிழங்குன்ட்டு. இந்த மண்ணு கிழங்கு தான் நான் எடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் வேக லேட் ஆகும். கூட 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் கிழங்குக்கு வந்து நல்லா இருக்கும். நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தோன்னா நம்ம நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள், தளன்னு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம அது இதுன்னு போட தேவையில்ல. இந்த மாதிரி தான் நான் இது மாதிரி செய்வேன். சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 5 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், நம்மளோட பூரி கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தடு. அது எதை போடணும் அப்படின்லாம் இல்லை, இந்த மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மெத்தடில் தான் செய்வேன். பாருங்கள், பூரியுமே சுட்டாச்சு. கிழங்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பூரி சுடும்போது எப்போவுமே மாவு கூட 1/4 கிலோனா 1 ஸ்பூன் அளவு ரவை, 1/2 கிலோனா ஒரு 2 ஸ்பூன் ரவை சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு புஷ்ஷுன்னு இருக்கும். அது மாதிரி தான் நான் மைதாவில் இல்லை, கோதுமையில் தான் எப்போவுமே பூரி செய்வேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கா. நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.